சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்கள் ஆதரவை கொடுங்க. முத்துவும் மீனாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டை மீட்கிறாங்க. அதை பார்க்குற சிந்தாமணிக்கு ஒரே வயிற்றுச்சல் ஆயிடுச்சு. இவங்கள நம்ம குறைச்சி எடை போட்டுட்டோம், நம்ம இன்னமும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சிந்தாமணி ரொம்பவே கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. முத்து, மீனா, அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமாக இந்த விஷயத்தை விஜயா கிட்டே வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் சொல்லலான்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க. வீட்டை மீட்டாங்களா இல்லையா, என்ன ஆச்சுன்னு தெரியலையா அப்படின்ட்டு. அந்த சமயம் முத்து, மீனா, அண்ணாமலை எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே வீட்டை மீட்ட விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அண்ணாவோட அம்மாவுக்கு விஜயாக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. விஜயா, அப்பா இனிமேல் யாரோட தயவுலையும் நம்ம இருக்க வேண்டியதில்லை, வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு சீக்கிரமே போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அண்ணாமலை, இரு இரு போகலாம், என்ன அவசரம், இவ்வளோ நாள் மீனாவோட அம்மா தானே நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையான்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீனாவோட அம்மா கிட்ட ரொம்பவே நன்றின்னு சொல்கிறாரு. மீனாவோட அம்மாவும் அதில் என்ன இருக்குன்னா, இதுவே இந்த நிலைமையில நான் இருந்திருந்தா நீங்களும் என்னை விட்டுட்ருப்பீங்களா, இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. விஜயா உடனே நம்ம வீட்டுக்கு போகிறது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டை மீட்டதில் சிந்தாமணியை விட ரோகிணி தான் ரொம்பவே வருத்தத்தில் இருப்பாங்க. உங்களை நம்பி தானே விட்டேன், எப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட ஆவேசமாக பேசுவாங்க. நானே எதிர்பார்க்கல, அவங்களால இந்த பணத்தை ரெடி பண்ண முடியாது, நான் தான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டு நான் இன்னும் உஷாராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்பவே ஆவேசமாக பேசிக்கிறாங்க. சும்மா 2 ஃபேமிலி மட்டும் சேர்ந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. மீனா வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. விஜயோட ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. அப்போவும் அவங்க சொல்லுவாங்க, பெரிய பையன் மனோஜை தான் நம்பிட்டு இருந்தேன், ஆனால் இந்த வீட்டை இழக்கிற அளவுக்கு உன்னை எட்டுன்னு போய் விட்டது மனோஜ் தான். ஆனால் முத்து தான் இந்த வீட்டை ரொம்பவே கஷ்டப்பட்டு மீட்டிருக்கான், இப்பயாவது நீ முத்துவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இருந்தாலும் முத்துவும் மீனாவும் இவ்வளோ பெரிய கடன்லேருந்து நம்ம எப்படி மீள போகிறோன்ட்டு ஒரு யோசனையிலே இருக்காங்க. இன்னும் வரப்போகிற அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.